ஹலோ. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அறுவடை முடிஞ்சிருச்சு. நெல் மூட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்கெல்லாம் பிரித்து எடுத்துட்டாங்க. நெல் அறுவடை முடிஞ்சு விட்டது. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட நிலத்துல கடுகு, சோளம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குலாம் போட்டுட்ருக்காங்க. காலையிலேருந்தே வேலை நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம இப்போ அந்த வயலில் அவங்க என்ன மாதிரியான வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகலாம். என்ன சின்னதாய் வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு? இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அறுவடை முடிஞ்சிருச்சு. நெல் மூட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்கெல்லாம் பிரித்து எடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உருளைக்கிழங்கு போட்டிருப்பாங்க ஒன்று ஒன்று. இப்போ இதை மூட மாட்டீங்க? மூடுவாங்களா? அங்கே மூடுறாங்கடா. ஓகே, போய் நீங்களும் பண்ணுங்க போங்க. நம்மளுக்கு அதெல்லாம் வேலைக்கு வராதுப்பா. தண்ணிலாம் சப்ளை பண்ணுறாங்கப்பா. இந்த ஏற்கலப்பையை பயன்படுத்தி அவங்க நிலத்தை உழுது அதுக்கப்புறம் அதில் விதைகளை தூவி பயிரிடுறாங்க. கையில் வச்சிருக்கிறது நம்ம கேட்க போயோ மூலா ரெடிஸ். அப்படின்னா என்ன சொல்லுங்க மாமா? மூலா லாக்கி வந்த மூலா மூலா ஒரு வழியாக அவங்க போடுற விதை என்னென்னு தெரிஞ்சிச்சு, முள்ளங்கியாம். இது வந்து இங்கே முலாயின்னு சொல்கிறாங்க. முலாங்க என்ன முலாயிங்க. நம்ம டிடி ஒருத்தவங்க அங்கே சில விதைகள்லாம் போட்டுட்ருக்காங்க. அது என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். டிடி நீங்கள் என்ன போடுறீங்க? முள்ளங்கியா? காட்டுங்க. இது முள்ளங்கியா? இல்ல, இது என்னது? முள்ளங்கி வச்சறே பசு கமலே சோத்த பத. இவங்க தூர்றது பார்த்தீங்கன்னா விதைங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக போடுற ஒரு, ஐயோ என்னென்னு சொல்ல வரலையே. உங்களுக்கு ஏதாச்சும் இதை பார்த்தா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சத்தியமாக தெரியல. இவ்வளோ வயலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் டவர் வச்சுருக்கானுங்க. ரெண்ட் இல்லை வாடகை ஏதாச்சும் இருக்கும் போல். இதுதான்
ஸோ அந்த இடத்த முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த இடத்துக்கு வராங்க. நம்ம சின்னு தான் வேலை செஞ்சிட்ருக்காரு, கூட கமலும் இருக்கார். இங்கே வேலை செய்கிற எல்லாருமே நேரம் பார்த்து வேலை செய்கிறதுன்றது கிடையாது. ஏன்னா இவங்களோட முழு வேலையை பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறது தான். ஸோ காலையில் எந்திரிச்சதுலேருந்தே பார்த்திங்கன்னா அவங்க வேலையை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரித்து செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த வியூ. ஹே காய்ஸ், இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக்கிங் பிரிட்ஜுக்கு தான் போயிட்டுருக்கோம். நானும் இவங்க வந்து நம்ம லோக்கல் கைடோட குட்டி தங்கச்சி, அவங்க கூட சேர்ந்து நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக்கிங் பிரிட்ஜுக்கிட்ட தான் போயிட்டுருக்கோம். இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிரிட்ஜு தான். இப்போ எங்கே நடந்துகிட்ருக்கோன்னா நேபாளில் ஒரு ஸ்ட்ரீட்டில், ஒரு வில்லேஜில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்துகிட்ருக்கோம். ஓகே, இங்கேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகிடுவோம். அது வரையும் நம்ம இந்த நேபாள் வில்லேஜ் ஸ்ட்ரீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சுனோலில் ஒரு வில்லேஜை உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். அங்கேயும் இங்கேயும் பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. சேம் அதே ப்ரொசீஜர் தான். வில்லேஜ்னாவே விவசாயம் தானேன்ற மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா விவசாய நிலம் வச்சுட்டு அவங்க விதைகளை விதைச்சிட்டு தான் இருக்காங்க. எந்த சைடு போகணும்? திஸ் சைடு? நம்ம லோக்கல் கைடுக்கு வேறு தமிழ் தெரியாது. நான் அப்பப்போ லைட்டாக கொஞ்சம் இங்கிலீஷில் பேசி தான் அவங்ககிட்ட இது பண்ணிகிட்ருக்கேன். சாரி. ஸ்ட்ரீட் வாக்னாவே ஸ்ட்ரீட் வாக் தான்ப்பா. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 5:30. அதாவது நேபாள் டைம் படி பார்த்திங்கன்னா 5:30, இந்தியன் டைம் படி 5:15. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்கோம். வியூஸ் பார்க்குறதுனா பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இவங்க தான் நம்ம குட்டி கைடு. வாட்ஸ் யுவர் நேம்? இச்சா சேட்ரி. சேட்ரின்றது இவங்க நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறோன்னா கேஸ்ட் நேம்லாம் வரும்ல, அந்த மாதிரி இவங்களோட கேஸ்ட் நேம். ஆனால் மோஸ்ட்லி இவங்க ஃபுல்லாக சேர்த்துலாம் சொல்கிறது கிடையாது. இச்சா. எந்த பக்கம் போகணும்? மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிகிட்டு போனார். இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். எதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பஜார்னு சொல்கிற இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. எல்லாருமே சைக்கிள் வச்சுருக்காங்க. ஏன்னா நடந்து போகிற தூரம்லாம் கிடையாது. அதே மாதிரி பக்கத்தில் ஏதாச்சும் பால் பாக்கெட் வாங்குறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா கடைகளும் கிடையாது. கொஞ்சம் தூரம் தான் போகணும். அதனால பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க மோஸ்ட்லி எல்லாருமே சைக்கிள் வச்சுருக்காங்க, 2 வீலரும் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம சுனோலில் பார்த்த மாதிரி எல்லார் வீட்லேயும் ஆட்டோ இருக்குமா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் பார்த்த வரையும் இங்கே எல்லார் வீட்லேயும் ஆட்டோலாம் இல்லை. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 2 வீலரும் அண்ட் சைக்கிளும் தான் வச்சுருக்காங்க. அந்த வீட்டு சைடுலேருந்து பார்த்தப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷேக்கிங் பிரிட்ஜ் ரொம்ப கிட்ட இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் நம்ம லோக்கல் கைடு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. சரியாக எனக்கே தெரியல. கரெக்டாக அங்கே தான் போகிறோமா? ஒன்றும் புரியலையே. பட் ஆனால் பிளேஸ்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கை.
லோக்கல் கைடு ஜாலியாக வந்துகிட்டு இருக்காங்க, குட்டி கைடு. ஆனால் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே சரியா. ஈச்சா திஸ் வே ஆர் திஸ் வே? No sé. இந்த ரஜினியை பத்தி உங்களுக்கு தெரியாது கமல். ஒரு நிமிஷம் இருங்க, இவங்களுக்கு பிரிட்ஜ் எங்கன்னு தெரில, ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழியிலே திருப்பி போயிட்டுருக்கோம். நான் ஆல்ரெடி இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன். அதை நான் சொல்லலை, அங்கே இருக்கிற ஒருத்தங்கிட்ட சொல்லிவிட்டு இவளை பிரிட்ஜுக்கிட்ட கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து வாய்க்கா வரப்பு வழியாக பார்த்தா அந்த பிரிட்ஜை கணிக்கிறதே தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வயலெல்லாம் இப்போ தான் பயிரெலாம் போட்டிருக்காங்க. ஸோ அதில் நடந்து போகிறது அவ்வளோ இதுவாக எனக்கு தெரியல. அதனால தான் இந்த ஸ்ட்ரீட் வழியாக வரலாம்னு சொல்லிட்டு இந்த குட்டி கைடை கூட்டிகிட்டு வந்தேன். இந்த மேடம் பார்த்தீங்கன்னா நம்மளை பிரிட்ஜுக்கு கூப்பிட்டு போகிறது போல் எங்கே நான் போகிறேன் என் கூட வரதுன்னு நினச்சிட்டு இவங்களும் கூட வந்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஆல்ரெடி இந்த ஒரு ஃபோட்டோவை காட்டிட்டு இங்கே கூட்டிகிட்டு போன்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமாம் பாருங்கள், வந்த ரூட்லேயே மறுபடியும் நம்ம போயிட்டுருக்கோம். வியூஸ்லாம் நல்லா இருக்குப்பா. இச்சா, where is the bridge? Come. This side. அவ்வளோ ஒழுங்காக இனிமேல் கரெக்டாக சொல்லு. டாட்டா. தாய்னா பார்த்தீங்கன்னா நேபாளில் அண்ணன்னு அர்த்தம். மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே க்யூட்டாக சொல்கிறாங்க. நம்ம தமிழ்காரங்க யாராச்சும் வந்தால் என்னடா இவன் மரியாதை பேசுகிறான் டேய்ன்னு சொல்லிட்டு தான் காதில் விழும். ஆனால் டேய் இல்லை, அது தாயின்றது பார்த்தீங்கன்னா நேபாளில் அண்ணன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏப்பா எனக்கு தெரிஞ்சு நான் வந்தப்போ ஒரு வழி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வழியாக தான் பிரிட்ஜுக்கு போகணும். எனக்கு தெரிஞ்சு நான் வந்தப்போ ஒரு ரூட் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வழியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். குட்டி கைடை நம்பி வந்தது ரொம்பவே தப்பாக போச்சு. நல்லா நடக்க விட்டுட்டாங்க. ஈச்சா பிரிட்ஜ் ரைட்டா? அங்கே இருக்குதுங்க பிரிட்ஜு. நம்ம வந்த ரூட் தான் கரெக்டு. என்ன டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க? என்ன டான்ஸு? ஓ இங்கே கடலாம் இருக்குது. திஸ் வே? நான் தான் சொன்னேன்னுங்கள, கரெக்டாக நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வழியாக தான் போகணும். லோக்கல்ஸ் கம் இட்ஸா கம். பாடியா. ஒரு முக்கியமான விஷயம் தாங்க, அதை சொல்லணும்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெல் அறுவடைன்றது முடிஞ்சிருச்சு. மோஸ்ட்லி எல்லா வயல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கதிரை அறுத்து போட்டு வச்சுருக்காங்க. மிஷினை வச்சுட்டு நெல் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நெல் அரிசி ஆக்குறதுலாம் அடுத்த ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க விளைநிலங்களில் கடுகு போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா கடுகுலேருந்து தான் பார்த்திங்கன்னா எண்ணெய் எடுத்து சமையலுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, அதை தனியாகவே நான் ஒரு வீடியோ காலையிலே எடுத்துட்டேன். அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். ஐ திங்க் அதுக்கப்புறம் எடுக்கிற விலாக் தான் இது. இதுக்கு முன்னாடி விலாக்லேயே வந்திருக்கும் அது.
நம்ம வீடு எங்கே இருக்குன்னா, அங்கே வேலையாட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்குங்க நம்ம வீடு. அங்கேருந்து பார்த்தாலே இந்த பிரிட்ஜு தெரியும். நம்ம குட்டி கைடு ஏதோ வேறு ரூட் வழியாக, எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் இந்த சைடு தான் வரணும்னு சொல்லிட்டு, ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக தெரியாது. பட் இவங்க இங்கே இருக்கிறாங்கன்றதுனால வேறு ஏதாச்சும் ரூட் வழியாக கூப்பிட்டு போவாங்க போல். ஏன்னா அந்த பக்கம் சுற்றிட்டு இந்த பிரிட்ஜு மேலே வர மாதிரி இருக்கும்னு நினச்சி தான் நான் இவங்க கூட போனேன். ஆனால் உள்ளே போய் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப லாங் போயிட்டே இருக்குது. அப்போ தான் டவுட் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து மேடம் கிட்டே கேட்டேன். ஓகே ஓகே நான் கூப்பிட்டு போகிறேன் அப்புறம் மேடம் சொல்கிறாங்க. தமிழில் சொல்ல, அப்படியே சைகையிலே சொன்னாங்க. நெருங்காது. உங்களுக்கு அந்த மவுண்டன்ஸ்லாம் தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் மார்னிங்லேருந்தே பார்த்துட்ருக்கேன். அந்த ஃபாகு அப்படியே இருக்குங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி அந்த ஃபாகுன்றது பார்த்திங்கன்னா அப்படியே இருந்துட்டு தான் இருக்குது. இட்ஸ் கம் ஸ்பீடாக முடிச்சிடலாம். எஸ், நம்ம அந்த பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். அப்படியே நடப்போம். இது நான் ஆல்ரெடி ஒன் டே வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் பெருசாக கேமரா எடுத்துகிட்டு வரதுனால என்னால் எதுவுமே கேப்சர் பண்ண முடியல. பட் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஒரு ஒர்த்தான பிளேஸ். ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கணும்னா சூப்பராக எடுக்கலாம். தெரியுதா? அண்டு கீழேயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வரப்போ பார்த்தீங்கன்னா 2 லோக்கல்ஸ் பைக்கில் போயிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜிலேயே பைக்கை விட்டு தான் போகிறாங்க. தெரியுதா எவ்வளோ ஷேக்கிங் இருக்குதுன்னு? ஆடுறது எனக்கு தெரியுது. அண்டு ஒரு சவுண்டு கேட்குதா? அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மலையிலேருந்து வர ஆற்றோட சவுண்டு தான். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லலை வண்டி எடுத்துகிட்டு போவாங்கன்னு. பாருங்க தலைவர். செம்மையாக இருக்குப்பா. ஒரு நாள் காலையில் வேறு வந்து எடுக்கணும். உண்மையாகவே ஷேக்கிங் ஆகிட்டு தாங்க இருக்குது. நம்ம வைக்கிற ஒரு ஸ்டெப்புக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஷேக்னஸ் இருக்குது. ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வேலி போட்டு ப்ரொடக்ஷனும் தந்திருக்காங்க. இட்ஸா கேர்ஃபுல். பத்தியா இட்ஸா நோ. மேடம் நம்மளை பயமுறுத்துறாங்க. எப்பா கீழே விழுந்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செடி தான் இருக்குது. ரொம்ப ஹைட்லாம் சொல்ல முடியாது. ஆனால் கீழே விழுந்தால் உயிருக்கு ஒன்றும் ஆபத்தாகாது. கை உடையிறது, கால் உடையிறது அந்த மாதிரி நடக்கிறது நார்மல் தான். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். நம்ம இச்சாவோட வீடு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இச்சா அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வண்டி வருது, சைட்லேருந்து எடுக்கிறோம் பாருங்க. ஓ சைக்கிளில் யாரோ வராங்கப்பா. ஆஹா பாய். Hello. Hello. What's your name? My name is Anush Kumar. Anush. Anush Kumar. Anush. Nepali, you are Nepali? Yes. Okay, okay. Hey, guitarist? Yeah. Okay, You okay. think I'm American? Oh, yeah. Okay. Bye bye. Okay. See you. Okay. See you later. Bye, guitarist. That's my guitar, not here. Oh. போலாமா? Go inside. Go inside. Sorry, go to home. Bye. Yeah, Mario.
நல்ல ஒரு இடம்ப்பா. நான் சைலண்ட்டாக இருக்கேன், உங்களுக்கு கேட்குற ஆடியோ மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். சரி, ஓகே, 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். ஏய் அப்பா. ஸோ இந்த ஷேக்கிங் பிரிட்ஜோட vlog எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. டிஜிட்டலாக உங்களுக்கும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வாவ், வியூ பாருங்களேன். இச்சா நடக்கிறதும் மேலே அந்த ஸ்கையோட கலரும் எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கு. வாவ் பா. நேபாளுக்கு நேச்சர் ஆனால் ரொம்பவே கொட்டி கொடுத்துருக்குங்க. என்ன ஒரு லேண்ட்ஸ்கேப் பாருங்க, விவசாயம் பண்ணி சூப்பராக. நம்ம வந்து பிரிட்ஜ் கீழேருந்து ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்துக்கலாம். நைஸ். நீங்களும் கீழே ஆங்கிள் எடுக்கிறீங்களா? சரி வாங்க போகலாம். ஸோ ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆகிருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 5:30க்கு நம்ம வந்தோம். இன்னும் 6 o'clock கூட ஆகலை. அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ரொம்பவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நேபாளை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இது வின்டர் சீசன். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 ஆனால் கூட அவ்வளோ சீக்கிரம் இருட்டுறதுன்றது ஒரு நார்மலான விஷயமே கிடையாது. ஆனால் இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5:15க்கு மேலேயே பார்த்திங்கன்னா இருட்டை ஸ்டார்ட் பண்ணிவிடுது. இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே இருட்டிடும், 8 மணின்ற மாதிரி ஆகிடும். ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்த vlog-ஐ நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்த ரூட்லேயே தான் நம்ம திரும்பி போகிறதுனால எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, இருட்டிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் vlog-ல உங்களை மீட் பண்ணுறேன். பாய். இச்சா பாய் சொல்லு. பாய்.